இப்போ அவன் 4வது படிக்கிறான். எனக்கு வந்து இந்தமாரி செல்லில் இந்தமாரி மெசேஜ் வந்தது. இந்தமாரி முதலமைச்சர் ஐயா இந்தமாரி தாய் தகப்பன் இல்லாத குழந்தைங்களுக்கு இந்தமாரி உதவி ஒரு நலத்திட்டம் எடுத்துன்னு வராரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி அக்கம் பக்கம் சொல்லிட்டு கிளம்பலன்னு சொல்லும்போது இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் கிடைக்காது, சும்மா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் சொல்லாததே நிறைய செய்கிறாரு நம்ம ஐயா, இது வந்து சொல்லி செய்யாமல் இருக்க மாட்டாரு, நான் போவேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டேன். போன உடனே போய் எழுதி கொடுத்துட்டு 15 நாள் தான். அப்புறம் வீட்டாண்ட வந்தாங்க. வந்துட்டு இந்தமாரிம்மா நான் சொன்னேன், எம்மா தாய் தகப்பன் இல்லாமல் இருக்கேன், என் குழந்தைய நான் வளர்த்து ஆளாக்கணும், எங்களுக்கு படிப்பு செலவுக்கு எதுவும் எங்களால் பண்ண முடியல, வருஷம் வருஷம் நாங்கள் கடனை வாங்கி தான் நாங்கள் இதை கட்டுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு கிடைக்குமாம்மா எங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குமா, ஐயா சொன்னார்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் நம்பி இருங்க, உங்கள் பேரன் நல்ல நிலைமைக்கு வருவான் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு அது கிடைச்சிடுச்சு. கிடைச்ச உடனே இப்போ என் பேரன் வந்து இப்போ இனிமேல் நல்லா படிப்பான் வளருவான்னு நம்புகிறேன். இந்த அன்பு கரங்கள் கொண்டு முதலமைச்சர் ஐயா அவன் கையை பிடிச்சி ஏற்றி விடுறாரு. அந்த படியை பிடிச்சி அவன் ஏறி போயிடுவான் மேலே. இந்த 18 வருஷம் ஒரு மாதம் 2000 ரூபாய் 18 வருஷத்துக்கும் போடுறாரு. அதுக்கு மீறி அதுக்கப்புறம் ஒரு நலத்திட்டம் எடுத்துன்னு வருவார். அதுக்கப்புறம் அதுவும் என் பேரனுக்கு கிடைக்கும். அது கிடைச்சி என் பேரன் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவான். இதுக்கு மேலே நான் மேடையிலலாம் பேசி பழக்கம் இல்லை. நான் ஐயாவை பற்றி சொல்லணும்னு இருந்தேன். நான் சொல்லிட்டேன். முதலமைச்சர் ஐயாவுக்கு நன்றி, மிக்க நன்றி. ரிஷ்மிதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரிஷ்மிதா. நான் சைதாப்பேட்டிலேருந்து வரேன். பாண்டி பஜாரில் ஹோலி ஏஞ்சல் ஸ்கூலில் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் 3 மாதம் குழந்தையா இருக்க சொல்லி எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. எங்கள் பாட்டி தான் சின்ன வயசுலேருந்தே வீட்டு வேலை செஞ்சு என்னை படிக்க வைக்கிறாங்க. எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. இந்த அன்புக்கரங்கள் திட்டம் மூலயமா கொடுக்க ஒரு பணம் வச்சு நான் டாக்டர் ஆகிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. எனக்கு டிராயிங் வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதோட திங்ஸ் வாங்கிறதுக்கு நான் பாட்டியை அடிக்கடி கேட்கறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் எப்பவுமே நான் கேட்டாலும் பாட்டி வாங்கி தருவாங்க. இருந்தாலும் இந்த பணம் கொடுக்கறதுனால என் படிப்புக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் என் திங்ஸும் வாங்கிக்கலாம். இந்த திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் ஐயாவுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து சாரதா அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அவையோர் அனைவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கங்கள். என்னோட பேர் சாரதா. சென்னை மாவட்டத்தில் ராமாபுரம்ன்ற ஊர்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு 8 வயசு இருக்கும் போதே என்னோட அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. அப்போலேருந்து என்னோட பாட்டி தான் என்னை கஷ்டப்பட்டு கூலி வேலைலாம் செஞ்சு பார்த்துக்கிட்டு வராங்க. நான் 10th முடிக்கும் போதே நம்ம இனிமேல் ஸ்கூல் போவேணாம், ஸ்கூல் போனால் வீட்டு